பண்ருட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கரேசு என்ற கிராமத்தில் வந்து நேற்றைக்கு மாலை சுமார் ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு 80 வயது பெண்மணி அவங்க வந்து சாயங்காலம் அந்த மாலை வாக்கிங் செல்லும் பொழுது ஒரு அடையாளம் தெரியாத வாலிபர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த பெண்மணியை மீட்டு நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி இப்போ அரசாங்க மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க. நல்ல நிலைமையில் இருக்காங்க. மேற்கொண்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் பண்ருட்டி மற்றும் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் தனிப்படைகள் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. மேலும் அந்த சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களின் அடிப்படையில் எஸ்கே பாளையத்தைச் சேர்ந்த சுந்தரவேல் அப்படின்றவர் தான் இந்த சம்பவத்தை செய்ததாக, பாலியல் பலாத்காரம் செய்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்றைக்கு காலையில் காடாம்புலியூர் அருகே அவர் பதுங்கி இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. ஆய்வாளர் வேலுமணி அவர்களுடன் குபேந்திரன், ஹரிகரன் ஆகிய 2 காவலர்கள் சென்ற தனிப்படையில் அவர் ஒரு முந்திரி தோப்பில் பதுங்கி இருக்கிறார். கண்டுபிடித்து அவரை வந்து சரணடைய சொல்கிறாங்க. அவரை சரணடையாமல் கையில் வந்து கத்தியை வைத்து காவலரை நோக்கி தாக்குதலுக்கு மேற்படுகிறார். மீண்டும் எச்சரிக்கிறார், காவல் ஆய்வாளர் எச்சரிக்கிறார். அதையும் மீறி குபேந்திரன் என்ற காவலரை விட கத்தியால் வந்து தாக்கி விடுகிறார். வேறு வழியின்றி ஆய்வாளர் தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு வந்து துப்பாக்கியால் வந்து காலில் வந்து சுடுறார், முட்டையில் சுடுறாரு. உடனடியாக ஆய்வாளர் சுந்தரவேலையும் மற்றும் காவலர்களையும் தன்னுடைய வண்டியில் எடுத்துக்கிட்டு இந்த பண்ருட்டி ஜிஹெச்சில் வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க. இங்கே சிகிச்சை பெற்று அந்த சுந்தரவேல் மட்டும் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்லப்பட்டிருக்கிறார். காவலர்கள் வந்து இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சுந்தரவேல் மேலே வந்து தமிழகம் முழுவதும் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது. அதாவது மேட்டுப்பாளையத்தில் 1, ஈரோடு 1 மற்றும் திருச்சி கண்டோன்மெண்ட், திருவெண்ணைநல்லூர் ஆகிய காவல் நிலையங்களில் இதற்கு முன்னாடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் தான் வந்து திருச்சி கண்டோன்மெண்ட் வழக்கில் வந்து சிறை சென்றிருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் வந்து இந்த வெளியில் வந்திருக்கிறார். வெளியில் வந்தவுடனே நேற்று வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை திருடிவிட்டு அந்த மோட்டார் சைக்கிளில் சாயங்காலம் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறதாக அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஸோ மேற்கொண்டு வேறு யாராவது இருக்கிறார்களா அப்படின்றத வந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இல்லை தெரிவித்திருந்தார்கள். பட் விசாரணையில் வந்து இன்னைக்கு நம்ம சுந்தரவேலை வந்து பிடித்து விசாரணை செய்யும் பொழுது விசாரணையில் வந்து தான் ஒரு ஆள் தான் வந்திருக்கிறாரு, அவர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறார். நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி இது கூட்டு பலாத்காரம் கிடையாது. ஆமாம், அது திருடு பண்ண. இப்போ அந்த பைக்கில் இருந்து 2 மோதிரங்கள், சில நகைகள் எல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணியிருக்கோம். அது வேறு இடங்களில் கூட திருடி இருக்கலாம். இந்த நகையும் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம். இல்லை, கழுத்தில் போட்டிருக்க செயின் வந்து கவரிங்கு, காதில் போட்டிருக்கிறது கவரிங்கு, மூக்கில் போட்டிருக்க மட்டும் ஒரிஜினல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.